சுக்கிரன், ராகு, சனி இவர்கள் இணைவு பார்வை பெண்ணுக்கு பல கணவன், ஆணுக்கு பல மனைவி நிச்சயம் இருக்கும். செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் இணைவு சுக்கிர பகவானுக்கு முன் பாவமும் பின் பாவமும் செவ்வாய் பகவான் இருக்க இளவயது திருமணம் நடந்தே தீரும். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் செவ்வாய் பகவான் நீசமானால் வீரமாக செயல்பட மாட்டார்கள். நவாம்சத்தில் இருந்தாலும் இதே பலன்தான். 3ஆம் அதிபதி நீசம் அடைந்தால் மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கும். சுவர்கள் பார்க்க நலம். 6ஆம் பாவத்தில் ராகு பகவான் கேது பகவான் இருந்தால் எதிரிகள் இருப்பார்கள். எதிர்த்தால் காணாமல் போய்விடுவார்கள். 5ஆம் அதிபதியுடன் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சேர்ந்தோ பார்வையோ இருப்பின் காதல் பண்ணாமல் இருப்பது நலம். லக்னத்தில் இருந்த எந்த பாவத்தில் சந்திரன் இருக்கிறாரோ அவரவர் மனம் அவ்வளவு தூரம் இருக்கும். லக்னத்துக்கு 10ல் சூரியன், நவாம்சத்தில் 10ல் சூரியன் அரசு சார்ந்த வேலை அல்லது அரசியல்வாதி கண்டிப்பாக இருப்பார்கள். சுக்கிரன் ராகு காஸ்ட்லி, செவ்வாய் ராகு விலை கம்மியா, சனி ராகு மிக கம்மியான விலை குடிப்பார்கள். குரு 3, 5, 9 பார்வை கோச்சாரத்திலும் அந்த பாவத்தால் முன்னேற்றம் அடைவர். குரு லக்னத்தில் இருந்தால் விசுவாசி, குரு லக்னத்தில் இருந்தால் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டார்கள். கோச்சாரத்தில் லக்னம் அல்லது 2ஆம் பாவத்தில் குரு சுக்கிரன் இருப்பது பார்ப்பது பணம் எந்த வழியிலும் வரும். ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு குணம். அதில் நட்பு ராசி, பகை ராசி, வசிய ராசி இருக்கும். நட்பு வசியம் திருமணம் பொருத்தம் பிரியாத தம்பதிகள் இருப்பர். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் நீசம் ஆனால் ஆணோ பெண்ணோ கட்டளைக்கு கீழ்ப்படிபவர்களாக இருப்பார்கள். லக்கணமும் ராசியும் 6, 8ஆக வருமாயின் வாழ்க்கை போராட்டமாக இருக்கும். தொடர் தெய்வ வழிபாடு எடுப்பின் மாற்றம் தெரியும். ஆண் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் ஒரு பாவத்தில் சனி ராகுவுடன் கூடியிருக்க ரவுடி, திருடன், கொலைகாரன், குடிகாரன் இருப்பான். வீரன் என்றால் செவ்வாய் பகவான் ஆட்சி உச்சம் பெற்று இருக்க வேண்டும். கோழை என்றால் செவ்வாய் பகவான் நீசம் பெற்று இருக்கும். ஈஸியாக கர்மா கழியும் வழி உணவு தானம், பறவைகள் விலங்குகளுக்கு உணவு கொடுப்பது, செடி கொடி மரம் நீர் ஊற்றுவது. ஒரு ஜாதகத்தில் குரு நீசமானால் உடலில் சதை பிடிக்காது, ஒரே சீராக இருப்பார்கள், பொன் நகை தங்காது,